I'm Suvitra, Senior Software Technical Trainer. So last video la நம்ம variables then object எப்படி create பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல data types அப்படின்னா என்ன, data types ஓட 8 types இருக்கு. அந்த 8 typesம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டேட்டா டைப் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வேரியபிள்ஸ் வந்து பார்த்துருந்தோம். int a equal to 10. ஸோ அப்போ int அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? int அப்படிங்கிறது டேட்டா டைப். இப்போ நம்ம வேல்யூ 10 அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணுறோம். அந்த 10 அப்படிங்கிறதோட டைப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டா டைப்ஸ். பிகாஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸாக இருக்கலாம், டெசிமல்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம டைப் கொடுக்கல அப்படின்னா கம்பைலருக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் கொடுத்து ரன் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு டெசிமல் வேல்யூஸ் கொடுத்து ரன் பண்ணுவோம். ஸோ கம்பைலருக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். டேட்டா டைப் அப்படிங்கிறது வேல்யூவோட டைப் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஸோ இங்கே வந்து டேட்டா டைப்ஸு டோட்டலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா டைப்ஸ் டோட்டலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் primitive data types, second non-primitive data types. ஸோ ஃபஸ்ட்டு primitive data types. primitive data typesல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டைப்ஸ் இருக்குது. பூலியன், கேரக்டர், பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பு பூலியன். பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ட்ரூ பிரிண்ட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு, அதாவது அந்த கண்டிஷன் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ பூலியன் அப்படின்னாவே கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது ஒன்று 2 டைப்ஸில் தான் இருக்கணும். ஒன்று அது ட்ரூவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப் பூலியன். பூலியனுக்கு எவ்வளோ பைட் ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பைட். ஸோ 1 பைட் அப்படிங்கிறது மெமரியில் ஸ்டோர் ஆகுறப்ப அதுக்கு ஸ்பேஸு 1 பைட் ஆக்குபை ஆகும். செகண்ட் டைப்பு கேரக்டர். கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட் ஃபார்மில் CHAR அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் அப்படிங்கிறது சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டருங்கிறது டேட்டா டைப், ஏ அப்படிங்கிறது வேரியபிள் நேம், சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு செமிகோலன். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் கேரக்டர். கேரக்டர் யூஸ் பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். தென் அந்த வேரியபிளில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். மல்டிபிள் லெட்டர் ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் கேரக்டரோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ். 2 பைட்ஸ் அப்படின்னா சிங்கிள் லெட்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், மல்டிபிள் வேர்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. தென் தேர்டு ஒன் பைட். ஸோ பைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பைட் அப்படிங்கிறது டேட்டா டைப் ஏ, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஏங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அந்த 10 அப்படிங்கிறது ஏல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ அந்த ஏக்கு எவ்வளோ பைட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும், மெமரி எவ்வளோ ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பைட் ஆக்குபை பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ட். ஷார்ட் அப்படிங்கிறதும் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் ஷார்ட் டேட்டா டைப் பி, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ நான் வேல்யூ வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த 10 அப்படிங்கிறது பியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ அந்த பிக்கு எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த பைட்டுக்கு ஷார்ட்டுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட் அப்படிங்கிறது மெமரி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும், 1 பைட் ஆக்குபை பண்ணிக்கும். ஷார்ட் அப்படிங்கிறது 2 பைட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்னோட கிளாஸ் நேம் டேட்டா டைப்ஸ், தென் மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS. ஃபஸ்ட்டு பூலியன் யூஸ் பண்ணியிருக்கேன். பூலியன் டேட்டா டைப்பு ஏ, ஏங்கிறது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ட்ரூ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் ஏ அப்படிங்கிறது வேரியபிள் நேம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் ப்ரொசீடு. ஸோ இப்போ நம்ம ஏங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஏங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ அதனால் ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இங்கே நான் ஏக்கு பதிலாக பின்னு கொடுத்தேன்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நம்ம இங்கே மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் ஏ. ஸோ அதனால்
ஏ இருந்துச்சு அப்படின்னா தான் ட்ரூ பிரிண்ட் ஆகும். இதே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம கரெக்டான வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இங்கே ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் 4 டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 4 டைப்ஸ் பார்த்துக்கலாம்.